டிசிப்ளின் மைக் மாட்ல டேய் இது பிக் பாஸ் இல்ல பால்வாடி ஸ்கூலா? பிக் பாஸ் குழந்தை மாதிரி சொல்லி கொடுத்தோம், அதை கேட்காம கடைசி அந்த மனுஷனே காண்டாக்கிட்டீங்களேடா. வீட்டு தலையும் தேவையில்லை, தலை பதவி இடமிருந்து பறிக்கப்படுகிறது. டே லெவல் இன்னைக்கு எபிசோட் மங்களகரமா நாய் குலைச்சிக்கிட்டே ஸ்டார்ட் ஆச்சு. காரணம் என்ன அப்படின்னா எஃப்ஜே. ஏன்னா ஆல்ரெடி 10:30 மணி வரைக்கும் மார்னிங் சாங் போடாம சோம்பேறித்தனமா டீலர்ஸ்காரங்க தூங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு 10:45 19க்கு மேலதான் மார்னிங் சாங் போட்டு டான்ஸே ஆனாங்க. அவ்வளவு சோம்பேறி கல்லையா இருந்தாங்க டீலர்ஸ். 10 வரைக்கும் எஃப்ஜே வேற பார்த்து தூங்கிட்டு இருந்திருக்கான். நாய் குலைச்சிருச்சு. அது முதல். அதுக்கே வந்து கேப்டன் ஏப்ப நாய் குலைச்சு இப்படிலாம் இருக்கணும் அப்படிலாம் இருக்கும் எதுவுமே சொல்லாம போட்டு தொலைச்சிட்டா பிக் பாஸ் லைட்டா கோவம் வந்துச்சு. என்ன ஆச்சு, அடுத்த கட்ட சண்டை. என்னடா அமைதியா போதும் பார்த்தா அடுத்த ஒரு சண்டை ஆரம்பிச்சு. காரணம் யாரு? அது எஃப்ஜே அண்ட் ஆதிரி தான். அது அவங்க பாட்டு ரைட்டா ரொமான்ஸ் குட்டிக்கே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்னாச்சு, இதெல்லாம் பைத்தியக்காரிங்க வரால் கத்திக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. என்னடா இப்பதான் நல்லா தானே இருந்தீங்க, அதுக்குள்ள கத்திக்க ஆரம்பிச்சிங்களான்னு தோணுச்சு. இதுங்க நாளைக்கு மிச்சம் எல்லாரும் டென்ஷன் ஆகி பைத்தியக்காரமா சுத்தி இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இது ரெண்டு உள்ள போய் காம்ப்ரமைஸ் ஆகி கட்டி பிடிச்சி சரியாயிருச்சு. இவங்க எல்லாம் டென்ஷன் சுத்தி இருந்தாங்க. எங்களுக்கு பார்த்தா கிறுக்க மாதிரி தெரியுதாடா டே, எதுக்கு சண்டை போட்டீங்க, இப்ப எதுக்கு சேர்ந்தீங்க? முதல்ல எஃப்ஜே நீ எதுக்கு இந்த சின்ன வயசுக்கு ஷார்ட் அண்ட் டெம்பரா கோவப்படுற? அது ஸ்கிரீனுக்கு நல்லா தெரியுது, இருந்தாலும் கொஞ்சம் கம்மி ஆக்ட் பண்ணிருக்கலாமோன்னு தோணுச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எந்த ஒரு அறிவிப்புமே இல்லாம பொம்மை டாஸ்க்ல விட்டாங்க. நேத்து பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 5 பேர் வரைக்கும் தான் போயிருந்தாங்க. எபிசோட்ல காமிக்கல, லைவ்ல நிறைய பேர்த்தோட கேம் முடிஞ்சிட்டே இருந்துச்சு. எபிசோட்ல டக்குன்னு காமிக்காம 5 போர்டு மிச்சம் 5 கேப் இருக்கிற மாதிரி தான் காமிச்சாங்க, மாஸ்க் ஃபில் பண்ற கேப்ப. லைவ் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிச்சுக்கிட்டு மாடு செத்தானு கட்டி அப்பா போதும் விட்டு தொலைங்கடா எவனோ ஜெயிச்சிருக்கணும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எபிசோட அதெல்லாம் கட் பண்ணிட்டு டக்குன்னு இருக்கிற 4 பேர்ல காமிச்சாங்க. அந்த 4 பேர் யாரும் பாத்தீங்கன்னா சபரி இருந்தாப்ல, கமருதீன், துஷாரு, அப்புறம் வந்து வினோத். 4 பேர் இருந்தாங்க. 4 பேர்த்துக்குள்ள ஒரு போட்டி நடந்துச்சு. அப்புறம் சபரி, துஷாரு, கமருதீன் இந்த 3 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. இந்த 3 பேர்த்துல பயங்கரமா சபரி முதுகுல குத்திட்டாங்க. என்னன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பு மேல உங்களுக்கு 2 பேருக்கு டிஃபென்ஸ் கால் கூப்பிட்டுக்கோன்னு கேட்டாங்க. அதுக்கெல்லாம் இவ சபரி இருந்துட்டு விஜய் பார்வையும் விக்கல்ஸ் விக்ரமே கூப்பிட்டுருக்காங்க. துஷார், வினோத் அதெல்லாம் கூப்பிட்டாங்க. கடைசியில பார்த்தா அந்த டிஃபென்ஸ் ஆள் எல்லாமே உங்களுக்கு தான், சபரிக்கும் பாருக்குமே ஆகாது. பாரு வந்து சொல்லிச்சு நான் டிஃபென்ஸா இருக்க மாட்டேன், உனக்கு வில்லியா தான் நினைப்பேன்ருச்சு. அதுலயே முடிஞ்சு போச்சு. அப்ப ஆப்போசிட் இருக்கிற 5 பேரு இந்த பக்கம் சபரி. 10 வரைக்கும் துஷாரு கமருதுன்னு பேசிக்கிட்டாங்க. நீ வந்து எடு, நான் எந்த எடுத்துக்கிறேன். சபரி அவனோட எடுத்துக்க முடியாதா? இதுலயே ஆட்டோமேட்டிக்கா அவுட்னு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அந்த மனுஷன் ஓகே நம்ம தான் தோக்க போறோம் தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் போய் விளையாண்டு கமருதீனோட கார்டை எடுத்துட்டு வந்து அவர் நினைச்ச கையில வச்சுட்டு ஒரு பார்கின் பண்ணிருக்கலாம், ஒரு கேம் விளையாண்டுருக்கலாம். பரவாயில்ல, நான் ஃபர்ஸ்ட் வைக்காம எடுத்துட்டு அவர் வச்சுட்டாரு. இந்த இடத்துல சபரியை எல்லாரும் முதல கொத்தி அவர் அந்த இடத்துல கோமாளியா இருந்தாலும் அந்த எபிசோட்ல எனக்கும் அவர் வந்து ஒரு அந்த இடத்துல ஹீரோவா இருந்தார். ஏன்னா நினைச்சிருந்தா அந்த இடத்துல கேம் பிளே பண்ணி இழுத்துட்டு வளவலன்னு சண்டை போட்டுக்கலாம். நான் எடுத்து நான் வச்சிடறேன், நீ வச்சு வைக்காம போ அப்படின்ட்டு அவரோட கேம் பிளே பக்காவை காமிச்சாரு. அதுக்கப்புறம் சபரி நீ என்னமோ எபிசோட்ல தான் தோத்துருப்போம், அவங்களுக்குள்ள தோத்துருப்போம் சார், பாருக்கு பைத்தியக்காரியா இருந்திருப்போம். ஆனா எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் உண்மையிலே மாசம் இருந்துச்சு சபரியை பார்க்க. சபரி அவுட் ஆயிட்டாப்ல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கமருதீனும் துஷாரும் தான் செகண்ட் 1-1 இருந்தாங்க. இது ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் இவங்க வின்னு. எப்படின்னா அன்னைக்கு நைட் கிராண்ட் டின்னர் வச்சிருந்தாங்க. அந்த கிராண்ட் டின்னர்ல பிக் பாஸ் டீம்ல வந்து இப்ப ஆள் இருக்காங்க. சோ கிராண்ட் டின்னர் பிக் பாஸ் டீம் 13 பேருக்கு தாங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இதுல யார் வின் ஆறாங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக்கான எலிமினேஷன்ல அவங்க நாமினேட் பண்ண முடியாது. அதுதான் இந்த 1-1 வச்சிருந்தாங்க. அதுல ஒண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா கமருதீன் ஜெயிஸ்டாப்ல. ஆஹா ஓஹோன்னு யாருமே கத்தல. விஜய் பாரு, கலையரசனு, திவாகரன் தான் கத்தன. பிச்சை பேருக்கு சந்தோஷம் தான். இருந்தாலும் சபரி ஜெயிச்சிருந்த மாதிரி இதுவா இருந்திருக்கு. ஏன்னா சபரி நல்லா வெல் பிளே பண்ணாப்ல. பிக் பாஸ் வெல் பிளே சபரின்னு சொல்ற அளவுக்கு நல்லா விளையாடுற சபரி கடைசியில கைமீறி போனது எனக்கும் கஷ்டமா இருந்துச்சு, பார்க்கவும் கஷ்டமா இருந்துச்சு. விஜய் பாருக்கு தான் ஒரே குஷியா இருந்துச்சு, அவனுக்கு குத்துநடி ஒரு நாள் இருக்கு வா இப்படி. அதுக்கப்புறம் என்னாச்சு, காலையில ஓப்பனிங்கே டாக் குலைச்சு. அதுக்கே வந்து கேப்டன் தலை எதுவுமே பதில் அளிக்கவே இல்லை. செகண்ட் ஹவருக்கு டாக் குலைச்சு. அதுக்கு காரணமும் எஃப்ஜே தான். அப்பயும் என்னடா பண்றான்னு பார்த்தா கேமரா திருப்பி பார்த்தா உள்ளுக்குள்ள வந்து நம்ம துஷாரும் அரூராவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க பாத்ரூம்ல. அதாவது பாத்ரூம் வெளியே அந்த இதுல. அதுக்கு நாய் குலைச்சு வெளியே வந்து ஏன்டா குலைக்குது என்னடா எதுவுமே கேட்கல. 3வது தடவை குலைச்சு. அப்பயும் வெளியே வந்து எஃப்ஜே 15 உட்காரம் கூட சொல்லல. அப்பயும் அங்க இருந்து வந்து வெளியே லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. டே என்னடா பண்ணி தொலைறீங்க அப்படி பேசிக்கிட்டே துஷார் நழுறாப்ல. பிக் பாஸ் மைக்க போடுறா துஷார் டே தலை அப்படிங்கிறாப்ல. ஐயோ உள்ள போனவன் மறந்து திரும்பி வெளியே வரான். எதுக்கு போனா எதுக்கு வந்தானே தெரியல. மைக்க போடவே இல்லை. கடைசியில திரும்பி எஃப்ஜே சொல்றேன் மைக்க எடுத்துட்டு வரா அப்படின்னு. மைக்க எடுத்துட்டு வந்தானா கூட கமருதீன் மைக்க உனக்கு கூட இருந்துச்சு. அது இருந்து கமருதீன் கிட்ட கொடுக்க வேண்டியதானே. கமருதீன் எங்க இருக்க அவனோட மைக் இவன் கையில இருக்கு. அதையும் கேப்டன் தலைங்கிறது சரியா பார்க்கவே கிடையாது. எஃப்ஜே வந்து 3 தடவை அவனால 3 தடவை இந்த வீட்டுக்குள்ள நாய் குறைச்சிச்சு. அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்கல. இன்னைக்கு எபிசோட மட்டும் நிறைய தடவை மைக்க மாட்டுங்க பிக் பாஸ் சொல்லி செம காண்டாயிட்டாப்ல. இதெல்லாம் சொல்லி நிறைய தடவை மைக்க ரெடி பண்ணி சொல்லியும் யாருக்குமே பெருசா அந்த பனிஷ்மெண்ட் கொடுக்கல. அதை பத்தி பெருசா கண்டுக்கலையா. எல்லாரும் லிவிங் ஏரியாக்கு வாங்கன்னு சொல்லிட்டு
நம்ம துஷாரோட கேப்டன்சி டாஸ்க்கை புடிங்கிட்டாப்ல. நீ இந்த வீட்டுல நார்மல் தான், நீ தலை கிடையாது மேலே, ஏன்னா கொடுத்த ஒரு மண்ணுமே பண்ண கிடையாது. ஒவ்வொரு பிக் பாஸ் சீசனுக்குமே ஒவ்வொரு நேம் இருக்கும். இது ஃபன்னானது, இது கோபக்காரியானது, தீப்பெட்டி மாதிரி இருக்கும். அப்புறம் ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு சீசனுக்கும் ஒரு நேம் இருக்கு. சீசன் எனக்கு என்ன தெரியுமா வெளியே பேர் இருக்கு, டிசிப்ளினே இருக்காது, ரொம்ப நாஸ்தமாடிச்ச வீடு, ஏகப்பட்டமா சொன்னா லிஸ்ட் 10 ஒரு நாள் ஃபுல்லா போயிட்டு இருக்கும். உண்மையிலே மனசுல உள்ள அப்படியே பிக் பாஸ் பண்ணிட்டார். பிக் பாஸ் சீசன் அப்பதான் எல்லாரும் வெளியே பேர் வச்சிருந்தாங்க. அதை கூட்டி தீர்த்து என்னோட தலை டாஸ்க்கும் போயிடுச்சு. வெளியே போறேன், இனிமேல் வீட்டுக்கு நீ தலை கடை வெளியே போறேன்னு சொன்னோடனே அப்பதான் அவனுக்கு கில்ட்டா ஃபீல் ஆயிருக்கு. ஓ மை காட் அப்படின்னு. ஆனா இதுக்கு முழுக்க யார் தெரியுமா காரணம்? அரூரா தான். ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் 2 நாள் நல்லா தான் இருந்தான். இந்த அரூரா லவ் பண்றேன் அது இது பண்ணு கண்டென்ட் கொடுத்து அவனோட மொத்த டேவியும் அவனோட ஹெட் இருந்துச்சு, தலை இருந்துச்சு, அந்த பொசிஷன் அந்த 4 நாள் போயிடுச்சு. எதுக்கு வந்தீங்களா அதை பண்ணீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பிக் பாஸ் படிச்சு குழந்தைங்க மாதிரி சொல்றாரு, உங்க மொத்த திறமை காமிக்கான இந்த இடம் இருக்கு, அதை விட்டுட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் குழந்தைங்க சொல்லி தரமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அந்த மனுஷன் கடுப்பாகி போயிட்டாரு. எனக்கு என்னடா பிக் பாஸ் சொல்ற கூட இதுல மட்டம் விளையாடுவீங்கன்னு தோணுச்சு. முடிச்சதுக்கு அப்புறம் நைட் டின்னருக்கா ரெடியா சொன்னாங்க. அதாவது பிக் பாஸ் டீம்ல உள்ள 12 பேருக்கு நைட் கிராண்ட் டின்னருக்கு ரெடி ஆகுன்னு சொல்லி எல்லாரும் கிராண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு டின்னருக்கு கிளம்பலான்னு போகும்போது டீலர்ஸ்ல 6 பேர் எங்களுக்கு பசிக்கும்ல, எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டு போங்க. அவங்கள பாவம் அவ்வளோ ஆசையா ஜெயிச்ச சந்தோஷத்துல ஆசை புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு போலான்னு அவங்கள போய் டக்குனு பாத்திரத்தை சமைக்கும் போது கொஞ்சம் காண்டா இருக்கும். அந்த இடத்துல சின்ன ஒரு சண்டை சச்சரவாச்சு. காரணமா விஜய் போறது லைட்டா குழந்தைய கிளிட்டு தொட்டிலாட்டின கதை மாதிரி அது குட்டியை கிளப்பிட்டு அது போயிருச்சு. இருந்தாலும் பசங்களா ரசம் கழி டக்குன்னு அவங்க சமைச்சு கொடுத்துட்டு சிரிச்ச முகத்தோட அந்த கிராண்டுக்கு சாப்பிட போனானுங்க. அவனுக்கு பண்ண சண்டைக்கும் அவனுக்கு பண்ண ஒரு அந்த போட்டிக்கு காம்படிஷனுக்கும் உண்மையிலே ஒர்த்து வருமா அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ள அவ்வளவு சாப்பாடு அவங்க மனசுக்குள்ள அவங்க கண்ணை பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா 10 நாள் தான் ஆயிருக்கு. இருந்தாலும் அந்த பிக் பாஸ் டீம்ல இருந்தவங்க டீலர்ஸ்ல இருந்தவங்க நல்லா சாப்பிட்டாங்க. பிக் பாஸ் டீம்ல இருந்தவங்க யாருமே அதை பெருசா எதுவுமே சாப்பிடல. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு அவ்வளவு ருசி கண்ணு ஆனந்த கண்ணீரோட சேஸ் பண்ணி எல்லாரும் ருசியா சாப்பிட்டாங்க. ஒரு வேலை ஜெயிச்சுட்டா மாற மாதிரி இன்னைக்கு மூமெண்ட் அவங்களுக்கு இருந்திருக்கும். துஷாருக்கு கேப்டன்ங்கிற பதவியை தூக்கி அடிச்சிட்டாங்க. மைக்கு மாட்டில நாய் குறைச்சிட்டு இதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாத ஒரு காரணத்தினால. அப்புறம் பொம்மை டாஸ்க்ல கமருதீன் ஜெயசால் நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன் அவர் போக மாட்டாரு. இந்த மாதிரி நிறைய விறுவிறுப்பா நடந்துச்சு. இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுன்னா ஹாட் ஸ்டார்ல போயிட்டு செக் பண்ணி பாத்துக்கோங்க. நாளைக்கு எபிசோட பாத்துக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ பார்க்கலாம். டாடா பை.